இந்த மாத துவக்கத்திலே தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்க வந்த எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருவதாக பெருகுவதாக. ஆமென். 6 மாதம் முடிஞ்சிச்சு. இப்போ 7வது மாதத்தில் கால் எடுத்து வச்சிட்டோம். வேகமாக போயிடுச்சு. இப்போ தான் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ½ இயர் ஃபினிஷ். ஓகே, 6 மாதம் எப்படி தான் போச்சுன்னு தெரியல, வேகமாக போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற மாதமும் வேகமாக என்ன செஞ்சிடும்? ஆமாம், போயிடும். நாட்களை விசேஷித்து கொள்ளணும். பைபிளில் இருக்குதா அதிகாலை ஜெபம் பண்ணணும், 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை பண்ணணும்? பைபிளில் இருக்குதா? இருக்குது. மாத பிறப்பிலும் நியமித்த நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்க. ஓகே, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக எசேக்கியேல் 36 அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனம், 36 verse 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வென்ஷன் மெசேஜ் இதில் இருக்குது. வெரி பிக் மெசேஜ். வி கேன் ஒரு 3 நாள் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கம் இதில் அடங்கியிருக்குது. ஆனால் இந்த மாத வாக்குத்தத்தமாக அதில் நீங்கள் எடுத்துக்கணும்னா, நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன், இதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இருந்த நிலைமையில் எந்த பாதையில் எந்த காரியத்தில் நம்ம முன்னேற விடாமல் யோசித்துக்கிட்டு இருக்கிறோமோ, இருந்த ஆசீர்வாதத்தோடு இருந்தோமே, நல்லா தானே இருந்தோம், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் ஆண்டோடைய வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின நற்சீர் சொல்ல, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முன்னாடி இருந்துச்சு ஆசீர்வாதம், சீர் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் உங்களை திரும்ப அந்த ஸ்தானத்தில் நான் நிப்பாட்டும் பொழுது வெறும் சீர் சொல்ல முடியாது, அது என்னவா? நற்சீர் உண்டாக பண்ணுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஜெபிக்கும் போது கூட ஒரு ஜெப குறிப்பில் இவ்வாறு ஜெபிப்பார்: ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை நற்சீர் உண்டாக செய்வீராக. நற்சீர் பெருக பண்ணும், எங்கள் மத்தியில் நற்சீரை உண்டாக்கும். எங்கள் பிள்ளைங்க மத்தியில், குடும்பத்தில், ஊழியத்தில் செய்கிற சகல காரியத்திலையும் சீரல்ல நற்சீர் பெருக பண்ணுவீராக. எப்போ அந்த நற்சீர் கடந்து வருமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி இருந்தீங்கல்ல, அந்த ஒரு ஸ்தானத்துக்கு உங்களை நான் என்ன செய்வேன்? திரும்ப நான் உன்னை மீண்டும் உன் ஸ்தானத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். இந்த வசனம் ராத்திரியும் இந்த வசனத்தை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப தென்பட்ட, ரொம்ப யோசித்த ஒரு காரியம். ஒரு நபர் ஒரு ஸ்தானத்துலேருந்து இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு, நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் அந்த பதவியை விட்டு இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தோலில் துண்டு போட்டிருக்க வரைக்கும் தான் துண்டு விழும். துண்டை இறக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த ஒரு மனுஷன். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக சொல்லும் பொழுது, ஒரு ராஜாவுக்கு உதவியாக இருந்தவன்ட்ட, நான் தப்பு பண்ணது நிமித்தம் என் பதவியை அவன் என்கிட்ட எடுத்துட்டான் அப்படின்னா, இனி வெட்டவும் தோண்டவும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு பலன் இல்லை, யாரும் என்னை பார்த்து வரமாட்டாங்க. அதனால் இருக்கும் பொழுதே நான் என்னால் இயன்ற வரைக்கும் யாரை சம்பாதிச்சுக்கிறேன். ஆமாம், அதுக்கு முக்கியமாக என்ன செஞ்சார்? நான் யார் யாருக்கும் மன்னிக்கணுமோ மன்னிக்கிறேன், யார் யார் கடன்களை மன்னிக்கணுமோ மன்னிக்கிறேன். எப்படியாவது எனக்கு சீரல்ல நற்சீர் உண்டாக பண்ணும். இருந்த ஒரு நிலைமை, ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டு அதை இழந்துட்டோம் அப்படின்னா தான்
இன்னைக்கு சுற்றிலும் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே நம்ம நிரந்தரம் நம்ம எண்ண முடியாது. ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்பட்டாங்கன்ற சொன்னால் முக்கியமாக அதை திரும்ப எங்களுக்கு கிடைக்குமா, திரும்ப அந்த இடத்துக்கு நான் போவேனா என்கிற ஒரு வாஞ்சை அவங்களுக்கு கடந்து வரும். கிடைக்கிற வாய்ப்பை இழந்து தவிச்சவங்க நிறையவே இருக்கிறாங்க. தேவன் கொடுத்த வாய்ப்புகளை இழந்தவங்க நிறையவே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உனக்கு நற்சீர் பெருக பண்ணுவேன், நீ இழந்த உன்னை நான் மீண்டும் உன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து என்ன செய்வேன்னா நிலை நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உதாரணமாக ஒரு 3 வசனங்களை இது நிமித்தம் நான் தியானிக்க முடிஞ்சு. ஒன்று யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, யோபின் புஸ்தகம் 40 முன்னிருந்த எல்லா சீரை பார்க்கிலும் ரெட்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் எப்படி இருந்துச்சு யோபுவுக்கு? அங்கே நற்சீர் சொன்னேன், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரெட்டத்தனையாய் கொடுத்தார். என்ன யோபுனுடைய நிலைமை நீங்கள் தொடக்கத்திலே நீங்கள் பார்த்தா தெரியும். எல்லாவற்றையும் இழந்து, ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து, அதில் குறிப்பாக அவன் இழந்ததை 2ஆக நான் பிரிச்சுருக்கேன். ஒன்று, அவன் இழந்தது தான் குடும்பத்தை இழந்தான். 2வது, அவன் இழந்தது தன்னுடைய கரங்கள் இருந்ததான அந்த பிஸ்னஸை இழந்துட்டான். தனக்கு உண்டான ஆஸ்தி சொத்துக்களை இழந்துட்டான். தன் கையில் கிடச்ச ஆசீர்வாதத்தை இழந்தான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமை. மீண்டும் என் ஸ்தானத்துக்கு நான் வருவேனா? யோபு காத்திருந்திருப்பானா? யோபுவுக்கு மனசில் தெரிஞ்சிருக்குமா, திரும்பவும் எனக்கு பிள்ளைகள் உண்டாக பண்ணுவார் ஆண்டவர். பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டி என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சௌந்தரியமாக இருப்பாங்க. சீர் அல்ல, நற்சீர். ஆண்டவர் தார அந்த திரும்ப அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை வைக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சத்துருவானவன் நம்முடைய பேரை கெடுப்பதற்காக, நம்முடைய சீரை கெடுப்பதற்காக எத்தனை பண்ணலாம். யோபு பக்தனுடைய ஸ்தானத்திலிருந்து யோபு பக்தனை இறக்குவதற்கு சத்துருவானவன் பண்ணினதான யோசனைகள் மகா அதிகம். அவனுக்கு இருக்கிற ஸ்தானம், ஆண்டவர்கிட்டே போய் கேட்குறான். அவன் அந்த ஸ்தானத்திற்கு காரணம் நீர், அவன் கூட இருக்கிறீர். அவன் அந்த ஸ்தானத்திற்கு காரணம் நீர், அவனை வேலி எடுத்திருக்கிறீர். வேலி எடுத்துரும் பார்ப்போம். அப்போ அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து உண்மை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உண்மை தூசிக்கானாம் பார்ப்போம். ஆம், இன்னைக்கு நிறைய பேர் சிந்திப்பது, நிறைய நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சத்துருவானவன் அந்த ஸ்தானத்திலிருந்து விலத்தெழுவதற்கு எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்வான். யோபு பக்தனுடைய மனைவி மூலியமாய் கூட அவன் ஸ்தானத்திலிருந்து விலத்தெழுவதற்கு, தேவனை தூஷிப்பதற்கு எத்தனை பண்ணுகிறான். ஆண்டவர்கிட்ட அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம், சொல்கிறது ஈஸி, ஆனால் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமான்னு சொல்கிற வசனம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தீமையை அனுபவிச்சா தாங்க முடியுமா? ஒரு பிள்ளைய பிடுங்கினா தாங்க முடியுமா? மொத்தமாக பிடிங்கிட்டாரு, வீட்டை பிடிங்கிட்டாரு, பிள்ளைகளை பிடிக்கிட்டாரு, ஆஸ்திகளை பிடிங்கிட்டாரு. அவனுக்கு இருந்து எல்லாவும் இழந்தான். ஆனால் அந்த 42 அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ரெட்டத்தனையாக ஆசீர்வதித்து வச்சிருந்தார். திரும்ப அவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். எதிர்பார்க்காத ஒரு காரியம், திரும்ப அவன் ஸ்தானத்தை கொண்டு நிறுத்தினார். வெறும் ஆஸ்தி சொத்தை மட்டும் கொடுக்கல, எதை இழந்தான்? பிள்ளைகளை இழந்தான். பிள்ளைகளை கூட கொடுத்தார். அந்த பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிற சகல பிள்ளைகளை பார்க்கலும் சௌந்தரியமுள்ள பிள்ளைகளாக இருந்துச்சு. ஆசீர்வாதங்கள் டபுளாக கொடுத்தாரு. எப்போ தெரியுமா? கர்த்தர் அவனை நற்சீர் பொருந்தி அவனுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் வைக்கும். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்தில் திரும்ப நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். நிறைய தடவை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைங்களுடைய குடும்பம் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், என் தேவனால் முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவங்கள திரும்ப அவங்க ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். திரும்ப அவங்க ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். சமாதானத்தை நான் பார்க்க முடியல, சமாதானத்தை இழந்துட்டேன், திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். சமாதானம் நற்சீர் பெருந்தின சமாதானங்களாய் காணப்படும். ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறேன், நற்சீர் பெருந்தின ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நிறுத்தப்படும்.
ஐயோ ஊழியம் இல்லையே, ஊழிய காரியங்கள் இல்லையே, ஊழியத்தை இழந்து தவிக்கிறேன், திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். தேவன் உங்களை கொண்டு செய்ய நிறுத்திருக்கிற காரியங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, யாராலும் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். சங்கீதம் 27 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருக்கு காத்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 27 கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் தான் உன் ஸ்தானத்தை ஸ்திரப்படுத்துகிறவர். அவர் தான் ஸ்திரப்படுத்துகிறவர். அவர் தான் நம்மளை பலப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நீங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2 அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவேல் 2 அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அதிகாரம் தொடக்கத்திலே நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அதை யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லும் போதே எல்லாமே என்ன, ஒரே அழிவு அழிவு அழிவுன்னு தான் வரும் இல்லையா? 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா பச்சை புலி விட்டதை வெட்டு கிளி தின்னது, வெட்டுக்கிளி விட்டதை வரிசையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். வரிசையாக ஒவ்வொரு கொஞ்சம் தான் இருந்துச்சு, துளிர்த்து வந்துச்சு, பச்சை புல்லு சாப்பிட்டுருச்சு. அப்புறம் கொஞ்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துச்சு, முஸ்கொட்டை பூச்சி சாப்பிடுச்சு. என் வாழ்க்கையே சின்ன பின்னமாக போச்சுன்னு யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. கொஞ்சம் கூட என்ன வளர விடலை இல்லையா? அந்த வசனத்தை வாசியுமா? அதை வசனம் சொல்லு. 1:3 1வது அதிகாரம் 3வது வசனத்து 4வது வசனம். 1:4 வாசித்து பார்த்தா நல்லா பாருங்க. ஒரு செடி வளருது, பச்சை புழு சாப்பிட்டு இருக்குது. பச்சை புழு சாப்பிட்டு போன அடுத்த செகண்டே யார் வந்துட்டா? வெட்டுக்கிளி வந்துருச்சு. வெட்டுக்கிளி சாப்பிட்டு இருக்குது. இப்போ வெட்டுக்கிளி விட்டதை திரும்ப பச்சை கிளி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் முஸ்கொட்டை பூச்சி சாப்பிட்டுச்சு. பாருங்களேன் என்ன இருக்குது வாழ்க்கை. கொஞ்சம் கூட தொழுக்க விடலையே, கொஞ்சம் கூட தொழுக்க விடலையே. இந்த நம்ம பின்னாடி இருக்க பிறகு தென்னை மரம், பெரிய தென்னந்தோப்புன்னு வச்சுருக்கிறோம். ஒரு இலை விழுறதுக்குள்ளே கருப்பாடு சாப்பிட்டது. 2வது இலை துளிர் விடும்போது வெள்ளாடும் கருப்பாடும் சேர்த்து சாப்பிட்டது. 3வது இலை வரும்பொழுது இருக்கிற 25 ஆடும் சேர்ந்து சாப்பிட்டுச்சு. என்றைக்கு இந்த தென்னை மரம் வளர? யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி தான் யோவேலுக்கு சொல்கிறாரு, கொஞ்சம் கூட என்ன வளர விடலையா, கொஞ்சம் கூட வளர விடலை. சரி, இதுதான் சாப்பிட்டு போகுதுன்னு பார்த்தா அவன் சாப்பிட்டு போட்டு அடுத்த செகண்ட் இன்னொன்று வந்துருச்சு. அது போன அடுத்த செகண்ட் இன்னொன்று வந்துருச்சு. அது போன அடுத்த செகண்ட் இன்னொன்று வந்துருச்சு. எப்படி நான் துளிர்க்க முடியும்? How can I grow? I am unable to grow. என்னால் வளர முடியல. நான் வளரணும்னு ஆசைப்படுறேன், என்னால் வளர முடியல. அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தில் அவங்க விட்டது இது சாப்பிட்டுச்சு, இது விட்டது அது சாப்பிட்டுச்சின்னு சொல்லி ஆரம்பித்த யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 25 சொல்லி முடிக்கிறாரு. என்னவா? அவங்கெல்லாம் சாப்பிட்ட காரியத்தை வாசிக்க. இப்போ அந்த வசனத்தை, நான் உங்களிடத்தில் அனுப்பின பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். உங்கள் ஸ்தானத்தில் திரும்ப உங்களை வளர பண்ணுவேன். 2வது காரியத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் டு கெட் அ க்ரோத். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ வில் க்ரோ. நான் உன்னை திரும்ப வளர பண்ணுவேன். உன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிட்டுன்னு நினைக்காத. ஐயா எங்கேயா எங்களை வளர விட்டாங்க, 2 துளிர் விட்டு எழும்புறதுக்குள்ளே உடனே பிடுங்கி போட்டுடுறாங்க. என்னால் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல. என்னால் ஒரு எழுந்து ஒரு கனி கொடுக்கலான்னு நான் நிற்கிறேன், என்னால் வளரவே முடியலை. அந்த வளர்ச்சி இல்லாத ஒரு காரியத்தை பார்த்தா யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, திரும்ப நான் உன்னை வளர பண்ணுவேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப நான் உனக்கு தருவேன். நீங்கள் வளருவீங்க. யூ வில் க்ரோ. விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்களேன். கேன் யூ சே ஆமேன்? ஆமேன், ஆமேன். இந்த ஜூலை மாதத்தில் அவனுடைய வாக்குத்தை பிடிச்சிக்கோங்க. யூ வில் க்ரோ, ஐ வில் க்ரோ. நான் வளருவேன். பட்சித்த வருஷங்கள் அப்படி போச்சு, அதை நான் இழந்துட்டேன், அது அப்படி ஆகி போச்சு, எல்லாமே ஓகே. பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப உனக்கு தருவேன். அதனால் நான் தொடக்கத்தில் சொன்னேன், நான் உன்னை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வருவேன். திரும்ப நீ இந்த ஸ்தானத்துக்கு வருவேன். திரும்ப நம்ம வளர முடியும். என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். யூ வில் க்ரோ.
நீங்கள் வளர முடியும். ஆண்டவர் நம்மளை வளர பண்ணுகிற தேவன். யோவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லி முடிக்கிறாரு, எல்லாத்தையும் இழந்த அந்த வருஷங்களை நான் உனக்கு திரும்ப நான் என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லி வைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதே வசனத்தை 34 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எசேக்கியேல் 34 அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 34:19. 34:16. நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். மேய்த்து புஷ்டியும் பலமுளவுகளை அளிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், அப்படியே நீங்கள் கீழே வாசிட்டே போகலாம். ஆனால் 16னுடைய 2வது லைனில் சொல்லப்பட்டிருக்கு, துரத்துண்டதை திரும்ப நான் என்ன செய்வேன், கொண்டு திரும்ப. துரத்துண்டதுன்னா என்ன? துரத்துண்டதுன்னா என்ன? விரட்டி விடப்பட்டது. விரட்டி விடப்பட்டதை திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். இதெல்லாம் எசேக்கியேலுக்கு தான் சொல்கிறார். ஆமாம், துரத்தி விடப்பட்ட ஒரு நிலைமை. நீங்கள் ஆதி ஆகமத்தில் வாசிக்க முடியும் அல்லவா? ஈசாக்கு எங்கெல்லாம் துறவு தோண்டானோ அங்கெல்லாம் என்ன நிலைமை சொல்லுங்க பார்க்கலாம்? துரத்தி விடப்பட்ட நிலைமை. ஏசேக்கு திரும்ப துறவு தோன்றான், துரத்தி விடப்பட்ட நிலைமை. சித்தனா, நம்ம ஊர் மாதிரி போர் போட்ட உடனே தண்ணி வர மாதிரிலாம் அன்றைக்கி கிடையாது. மிஷின் வச்சு ட்ரில் பண்ண உடனே தண்ணி வந்துடும், அந்த மாதிரி கிடையாது. நாட்கணக்கா, மாதக்கணக்கா, வருஷக்கணக்கா ஒரு துறவை தோண்டி ஆசீர்வாதத்தை பார்க்கலான்னு இருக்கும்பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தண்ணீரை கண்டான்னு சொன்ன உடனே இது எங்கே கிணறு அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க, எலும்பி வந்துடுவாங்க. துரத்தி விடப்பட்ட நிலைமை. ஏசேக்கு துரத்தி விடப்பட்ட நிலைமை. சித்தனா, ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லையே. அவர்களுக்கு என்று ஒரு ரெகபோத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ரெகபோத் வைத்திருந்தார். தகுந்த இடம் அவர்களுக்கு உண்டானது. திரும்ப நீ இழந்த, துரத்தி விடப்பட்ட அந்த நிலைமையில திரும்ப உன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். எங்கே உனக்கு பகை, எங்கே உனக்கு போராட்டம், எங்கே உனக்கு பிரச்சனை, எங்கே உனக்கு கண்ணீர், எங்கே நான் சம்பாதிச்ச ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரிக்க முடியலையே, நான் தானே செஞ்சேன், நான் தானே எடுத்து நடத்தினேன், என்னால் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியலையே, நம்ம நினச்சி பார்க்குறோம். பார்த்தீங்களா? அந்த ஏசேக்கு சித்தனாவை கர்த்தர் மாற்றி நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவர். விசுவாசிக்கு ஆமென்னு சொல்லுங்களேன். தகுந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவர். அதனால தான் எசேக்கியேல் தெளிவாக சொல்கிறாரு, துரத்துண்டதை நான் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். விரட்டி விடப்பட்டதை, துரத்தி விடப்பட்டதை நான் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம உறுதியாக நம்ம பிடிச்சுக்கணும். நிச்சயமாகவே எந்தெந்த சூழ்நிலைகளில் நான் நல்லா வரணும் அப்படின்னு நான் பிரயாசப்பட்ட நேரத்திலெல்லாம் நான் துரத்தி விடப்பட்டேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, துரத்தி விடப்பட்டேன். என்ன செய்யணும்னு தெரியல, துரத்தி விடப்பட்டேன். நானாக போகணும்னு நினைக்கல, ஆனால் நான் துரத்தி விடப்பட்ட ஒரு நிலைமை. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே, என்னால் இப்போ நான் அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. வசனம் தெளிவாக இருக்கிறது. துரத்தி விடப்பட்ட அந்த ஸ்தானத்துக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். ராமன் சொல்லுங்களேன். 3 காரியங்களை ஞாபகப்படுத்தினேன். தேவன் உன்னை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். முதல்ல நான் சொன்னேன், நமக்கு இருக்கிற பொருளாதாரம், தேவன் நம்ம கொடுத்துருக்க குடும்பம், எல்லாவற்றிலையும் கர்த்தர் திரும்ப அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். 2வது நான் சொன்னேன், வளர முடியலையே, கொஞ்சம் கூட வளர மாட்டேங்காங்களே, தேவன் திரும்ப அந்த ஸ்தானத்தில் வளர்த்தி உன்னை நிச்சயமாக பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப ஆண்டவர் உன்னை வளர பண்ணுவார். 3வது நான் சொன்னேன், நான் செஞ்சேன், நல்லா தான் நடத்தினேன், ஆசீர்வாதத்தை பார்க்குற நேரத்தில் என்னை என்ன செஞ்சிட்டாங்க, துரத்தி விடப்பட்ட அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் திரும்ப நம்மளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார்.